ஓகே. இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக், அடுத்து ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு ஐடி. இது எதுக்காக நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம வெப் பேஜஸ்ல வந்துட்டு ஒரே பேஜா இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிசைன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்க பாருங்க, இப்போ இந்த லைன் ஃபுல்லா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இந்த பார்ட், இந்த லெஃப்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க், இது ஃபுல்லா ஒரு பார்ட்டா இருக்கும். இங்கிட்டு ஆக்சுவலா இதான் லெஃப்ட், இது ரைட் பக்கம் இருக்க ஒரு ஒரு பார்ட்டா இருக்கும். சென்டரா ஒரு பார்ட், இது ஃபுல்லுமே அவங்க டிவைட் பண்ணி தான் பண்றாங்க. இதுக்காக தான் வந்து இந்த டிவ் அப்படின்னு சொல்லி டிவிஷன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் பர்பஸே இதுதான். அதுக்கப்புறம் கிளாஸ். இப்போ கிளாஸ்ல வந்து எந்த மாதிரினா, நம்ம ஒரு டேக் ஃபுல்லா எழுதிட்டோம். இப்போ ஹெட்டிங் டேக் ஃபுல்லுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபாண்ட்ல வேணும், இந்த ஃபாண்ட்ல வேணும், இந்த கலர்ல வேணும், பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இந்த ஹெட்டிங் டேக்ல இருக்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து அங்க வந்து கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுப்போம். கிளாஸ் நேம் வந்து கொடுப்போம். கிளாஸ் நேம் வந்து எப்படி கொடுப்போம்னா, ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ள நான் மெயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ நம்ம அந்த இப்போ எப்படி சொல்றதுன்னா, H1 டேக்குள்ள நான் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் அந்த கிளாஸ் நேமை வச்சு நான் அந்த கிளாஸ் நேம்க்கு வந்து என்னென்னலாம் டிசைன் பண்ணணும், என்னென்னலாம் ஸ்டைல் பண்ணணும்னு நான் வந்து விரும்புறேனோ அதை ஃபுல்லுமே இந்த இந்த ஒரு கிளாஸ் நேம், மெயின்ன்ற கிளாஸ் நேம் வச்சு நான் ஸ்பெசிஃபை பண்ணா போதும். நான் ஒவ்வொரு தடவையும் H1 டைப் பண்ணி எனக்கு இந்த ஸ்டைல் வேணும், இது வேணும் அப்படின்னு நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி இது வந்து நம்ம கோட் பண்ணும்போது இதை விட ரொம்ப டீடைல்டா புரியும். கிளாஸ்க்கு வந்து நம்ம டாட் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஐடி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த HTML டேக், HTML ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பண்ணணும்னா, ஷிஃப்ட் பிளஸ் இந்த மார்க் போட்டு நம்ம என்டர் மட்டும் பிரஸ் பண்ணா போதும். என்டர் பிரஸ் பண்ணா நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சரே அப்படி வந்துடும். ஒரு ஷார்ட்கட், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டைட்டில் வந்து நம்ம இங்க வந்து கிளாஸ் தானே பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஷிஃப்ட் பிளஸ் இது வந்து கொட்டேஷன், இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், பெரிய எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அது போட்டா இந்த போட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஓகே. थैंक यू. இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இது இன்னொரு டேக். இன்னொன்னு எப்படின்னா, H1 அப்படின்னு போட்டு நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து திருப்பி நம்ம க்ளோசிங் டேக் போகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இப்போ இதுக்குள்ள வந்து நான் வந்து கோர்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப கொடுத்துட்டு இதுல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், H4 போய் பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து HTML அப்படின்னு கொடுக்குறேன். HTML-ஓட ஃபுல் ஃபார்ம் கொடுக்குறேன். சும்மா இது வந்து எக்ஸாம்பிளுக்காக. இப்ப HTML-ஓட அப்ரிவேஷன் இருக்கா தெரியுமா? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றதுதான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, இன்சென்சிட்டிவ் தான். அதனால நம்ம P வந்துட்டு நான் கேப்ஸ்ல போட்டிருந்தாலுமே எனக்கு அது ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ வந்து இங்க நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ எனக்கு வந்து இந்த H3ல வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் எழுதி ஈக்குவல் போட்டு ஸ்கூல்ல வந்துட்டு மெயினே வச்சுக்கோ. மெயின்னு இதோட நேம், இது கிளாஸ், இது வந்து கிளாஸ் நேம். இப்போ பேராக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு பேரா அப்படின்னு சொல்லி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி நான் ஒரு 3 பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இங்க HTML இருக்கிறது பதிலா CSS போடுறேன்.
சிஎஸ்எஸ்-ஓட அப்ரிவேஷன் இருக்கா தெரியுமா? கேஸ்கேடிங். சொல்லுங்க. ஸ்டைல் ஷீட்ஸ் இதுதான் வந்து சிஎஸ்எஸ்-ஓட அப்ரிவேஷன். அப்புறம் ஜேஎஸ்-ஓடது தெரியும் சொல்லுங்க. ஜேஎஸ் தெரியுமா? ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ வந்து நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம எப்படி போய் இதெல்லாம் நான் எதுக்காக மென்ஷன் பண்ணிருக்கிறேன்ற பர்பஸ் வந்து இப்ப புரியும். நான் இத ஃபுல்லா நான் எங்க ஸ்டைல் டேக் எங்க போடணும்னா ஹெட்ன்ற டேகுக்குள்ளதான் நான் இதை கொடுக்கணும். ஹெட்ன்ற டேக் போட்டுட்டு இதுல நான் ஸ்டைல் கொடுத்தேன். ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹெட்ன்ற டேக்குள்ளதான் இந்த ஸ்டைல் கொடுத்து நம்ம இந்த ஸ்டைல் பண்ண போறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ஸ்டைல்னாலே HTML-னா போன கிளாஸ் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி. சிஎஸ்எஸ்னா அதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து அதுக்கு நம்ம சோல் கொடுக்குற மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல. இப்போ வந்து ஒரு பட்டன் கிளிக் ஆனா இந்த பேஜ் தான் வரணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். அதெல்லாம் பேக் அந்த மாதிரி படிக்கிறதுல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும். இது வந்து சிஎஸ்எஸ் வந்து இப்போ ஹெட்ன்ற டேகுக்குள்ள ஸ்டைல்ன்ற டேகுக்குள்ள நம்ம கொடுப்போம். இப்போ வந்து கிளாஸ் நேம் என்னது? மெயின். கிளாஸ் வந்து எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொன்னேன். எந்த சிம்பிள் மூலியமா? டாட்னு போட்டு கிளாஸ் நேம் வந்து மெயின் அது போட்டு கர்லி பேசஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஹெட்டிங் டேக்குக்கு இருக்கா, ஹெட்டிங் டேக்ல வந்து எனக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் இப்போ பிஜின்னு போட்டாலே பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். இது கொடுத்துட்டு நான் இந்த ஆக்ட் 1 கொடுக்குறேன். அடுத்து வந்து எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன்? ஓகே, டைம்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறேன். என்ன எப்படி இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணும்போது சேவ் வந்து என்னோட ஃபைல் இப்போ சேவ் ஆயிடுச்சா ஆகலையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இப்போ வந்து இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலா எனக்கு வந்து ஒயிட் டாட் இருக்கு. டாட் இருந்தா இப்போ என்னோட இந்த HTML ஃபைல் வந்து சேவ் ஆகல அப்படின்னா மீறி இதை வந்து Ctrl+S ப்ரெஸ் பண்ணோம்னா நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால இப்போ வந்து இந்த ஒயிட் டாட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம போய் பார்த்து சாரி இனி இதை ரன்னே பண்ணல. ஓகே, ரன் வந்து எப்படி பண்றது? எப்பயும் போல ரன் அண்ட் டீபக்ல போயிட்டு ரன் கொடுத்துட்டு நம்ம எந்த பேஜ் வேணுமோ, குரோம் வேணுமா இல்ல எட்ஜ் வேணுமோ நம்மளா சூஸ் பண்ணி வந்தோம்னா இப்போ வந்துருச்சா எனக்கு. நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், எதுல கொடுத்துருக்கேன்? நான் வந்து மெயின்ன்ற இப்போ வந்து நான் எடுத்து விட்டுறேன். லாஸ்டா ஜேஎஸ்க்கு வந்துட்டு இது இருக்காது. எடுத்து விட்டேன்னா இப்போ வந்து என்னோட ஃபைல் சேவ் ஆகல. இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாக்குறேன். ஜேஎஸ்க்கு எனக்கு இல்லை. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற? புரியுதா? யாருக்காச்சும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்றது? ஒன் டைம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. இப்போ வந்து எனக்கு ஹெட்டிங் ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு ஃபாண்ட் டைப்ல வேணும். அந்த சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளயும் போயிட்டு ஒரு H1 ப்ரெஸ் பண்ணி H3 போட்டு வேற ஏதாச்சும் ஜாவா அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேங்க? நம்ம என்ன ஆட்ரிபியூட் படிச்சோம்? ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் படிச்சு அதுல நம்ம என்ன கொடுத்தோம்? பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் இப்ப நான் எக்ஸாம்பிள் கொடுத்தா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்? இந்த ஜாவான்ற டெக்ஸ்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன்னு வரும். அப்ப நம்ம எதுக்கா அப்படி எப்படி வருது? எதுக்குன்னா நம்ம இங்க ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் போட்டு அதுல பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி போட்டு ப்ரௌன்ன்ற கீ கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த H3ன்றது வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ வந்து நான் இது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து H3 போட்டு திருப்பி நான் வந்து இந்த இடத்துல கிளாஸுக்கு பதிலா திருப்பி இதே கலரை போட்டு நான் என்னால பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. திருப்பி நான் சேஞ்ச் பண்றேன். சப்போஸ் எனக்கு இந்த கலர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்றேன்னா திருப்பி நான் வந்து இதே 3
ஹெட்டிங் 3 அப்படின்ற இடத்துல போயிட்டு நான் திருப்பி சேஞ்ச் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து காம்ப்ளெக்சிட்டியா இருக்காது இல்லையா? அதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப கிளாஸ்ல வந்து எல்லாமே ஒன் டைம் போட்டு மெயின் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து எல்லாமே சேம் நேமா கொடுத்து அந்த சேம் நேம் இருக்கிற இடத்துல எல்லாமே எனக்கு இந்த மாதிரி பண்ணி நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் பண்ணா போதும். இதுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்ப இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஜாவான்றது மட்டும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வருது. இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இது வந்து யூஸ் பண்றோம். புரிஞ்சா? புரிஞ்சுடா. சோ கிளாஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணி கிளாஸ்ங்கிற தனியா நம்ம கிளாஸ் எதுக்கு கிரியேட் பண்றோம்னா காமனா ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இது ஸ்டைல் வேணுமோ அது பண்றதுக்காகவா? ஆமா. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த டேகுக்குள்ள எல்லாம் நம்ம கிளாஸ் கொடுத்து அதோட நேம் கொடுக்குறோமோ இப்ப எல்லா கிளாஸ்லயும் சேமா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல எனக்கு எல்லாமே சேமா வரணும்னா அந்த ஒரே கிளாஸ் நேம் டாட் மெயின் அப்படின்னு போட்டு நான் அதுக்குள்ள எல்லா ஸ்டைலையும் நான் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் கிளாஸ். ஈஸியா இப்ப கிளாஸ் மெயின் ஒன்னு தனியா மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணி அதுல நம்ம என்ன அட்ரிபியூட்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து நீ கிளாஸ் பேரான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கல, சோ தனியா அந்த இது மெயின் மாதிரியே அதை தனியா கிரியேட் பண்ணணும்ல? ஆமாங்க. இப்போ இது வேற கிளாஸ். இப்போ நான் வந்து 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னா மெயின் ஒன்னு பேரா, ரெண்டுமே வேற வேற. இப்போ நான் மெயினை மட்டும் தான் நான் இங்க டிஸ்பிளே பண்ணி என்னென்ன ஸ்டைல் வேணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சோ அதனால எனக்கு மெயின் மட்டும் வருது. இப்போ பேரான் போட்டிருக்கிறதுல நார்மலா நம்ம நார்மலா கொடுத்திருந்தா என்ன வருமோ அதே தான் வந்திருக்கு. அந்த கிளாஸ் நம்ம ஏதாவது பண்ணி இருந்தா மட்டும்தான் என்ன ஸ்டைல் வேணும்னு பண்ணியிருந்தா மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். ஓகே ராஜேஸ்வரியா, அடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டைல் ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து அந்த டாட் பேரான்னு சொல்லிட்டு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்ம அட்ரிபியூட்ஸ் போடணும். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டாட் அப்படி போட்டு பேரான் அங்கே அந்த சேம் ஸ்டைல்குள்ளே இதே பண்ணிக்கலாம். ஸ்டைல்குள்ளேயே நம்ம கொடுக்குற என்னென்ன கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்டைல் டேக் வந்துட்டு டேகுக்குள்ள நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அப்படிதானே வரும். தனியா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம காமனா என்ன, இப்போ நம்ம கிளாஸ் பேரான்னு இப்போ நீ கிரியேட் பண்றல, சோ அதுல நம்ம என்ன ஸ்டைல் கொடுக்குறோமோ அதுதான் காமனா டிஸ்ப்ளே ஆகும். தனித்தனியா வேணும்னா நம்ம தனித்தனியா போய் மென்ஷன் பண்ணணும். கரெக்ட்டா? ஆமாக்கா. இப்போ நான் வந்து இப்போ கிளாஸ்ன்ற இந்த நேமும் மெயின்ன்ற இந்த கிளாஸ் வந்துட்டு நான் எங்கெல்லாம் பண்றேனோ அங்க எல்லாமே நான் இங்க என்ன கொடுத்துருக்கனோ அதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். புரிச்சுங்களா? அன்பு செல்வி இப்பதான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருக்கு? திருப்பி நெக்ஸ்ட் டைம். பேராண்ட் டேகுக்குள்ள இப்ப நம்ம என்ன கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஸ்டைல் என்ன? ஃபாண்ட் ஸ்டைல் வேணா மாத்துடா. ஃபாண்ட் ஃபேமிலில ஏதாச்சும் கொடுக்கலாம். இங்கே இருக்கு, நம்ம எதை வேணா கொடுத்துக்கலாம். கொஞ்சம் டிசைனா அந்த மாதிரி கடைசியா கர்சிவ்னு இருக்கு பாரு. கடைசி இருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு இப்போ வந்து நான் எங்கெங்கெல்லாம் பேரான்ற கிளாஸ் நேம் வந்து எந்த டேகுக்குள்ள எல்லாம் போட்டிருக்கணும் அங்க இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு இப்போ வந்து கர்சிவ்ல இருக்கு. புரிஞ்சுடா. இப்போ இது வந்து இன்னொரு ஆட்ரிபியூட். இது வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காகனா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். எதுக்காக நம்ம இந்த HTML இங்கதான் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் வந்து எதுக்கு எனக்கு ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே எனக்கு இது ஃபுல்லுமே எதுக்கு அந்த பேக்ரவுண்ட் வருது அப்படின்னா அது வந்து HTML-ஓட செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நம்ம பேக்ரவுண்ட் பண்ணோம்னா அது ஃபுல்லா அந்த வித் ஃபுல்லா எடுத்துக்கும். நம்ம HTML என்னென்ன பண்ணிக்கிறோம், அதாவது எங்க நம்ம இந்த டெக்ஸ்ட் போட்டிருக்கோமோ அதுல இருக்கிற வித் ஃபுல்லா அது வந்து ஆக்குபை பண்ணிக்கும்.
இது வந்து ஜென்ரலா HTML-ஓட நேச்சர். இப்போ நம்ம இதை வந்து இப்போ வந்து எனக்கு அது குட்டியாக்கணும் அப்படின்னா இன்னொன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட HTML கோட் தெரியணும்னா நான் Ctrl+V அமுக்குனா என்னோட HTML கோட் இங்க வந்து இது வந்து நார்மலா எல்லா வெப்சைட்டுக்குமே ஒர்க் ஆகும். இங்க நான் போட்டு இங்கேயும் நான் Ctrl+V அமுக்குனா இவங்க என்னென்ன போட்டிருக்காங்களோ இவங்களோட HTML கண்டென்ட் எல்லாமே இங்க வந்துடும். Ctrl+U-வா? Ctrl+U. ஆமா, U. ஓகே, இப்போ வந்துடுச்சா? இப்போ வந்து இதுல நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு உங்களுக்கு போய்க்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கோங்க, நம்மளோட HTML பேஜோட இது மார்ஜின், மேல இருக்கிறது மார்ஜின், நடுவுல இருக்கிறது பார்டர், அதுக்குள்ள இருக்கிறது பேடிங், அதுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ வந்து எப்படி சொல்றது, எப்படி எடுக்க ஓகே இந்த இருக்கா? இப்போ இந்த பேடிங்ன்றது வந்து நம்ம பார்க்க போறோம். பேடிங்னா எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேடிங்குள்ள நான் வந்து ஒரு 20 பிக்சல் சேவ் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இதாகுது தெரியுதா? இப்போ நான் மார்ஜின் கொடுக்குறேன். ஓகே, இந்த பேடிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இது எதுக்காகனா 20 px அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா அது வந்து இன்னர் லென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணும். இப்போ இந்த HTML இருக்குன்னா இப்போ இந்த லெஃப்ட் HTML-க்கும் இங்க இருக்கிற அந்த லெஃப்ட் ஸ்பேஸ்க்கும் 10 பிக்சல் வந்து வரும். டாப்ல இருந்து இந்த HTML-க்கும் 10 பிக்சல் வரும். இங்க இருக்கிற இதுக்கும் 10 பிக்சல் வரும். லெஃப்ட்லயும் 10 பிக்சல் தான் வந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதாவது இது வந்து எதுக்குன்னா இன்னருக்காக தான். இன்னர்ல நான் எப்படி பண்றேனோ அதாவது இது ஃபுல்லுமே எனக்கு பேடிங்னா இந்த பேடிங்குள்ள நான் இந்த கண்டென்ட் அதாவது இந்த HTML-ன்ற ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுத்தனால அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸ்பேஸ் விட்டு இந்த பக்கம் ஃபுல்லாமே 10 பிக்சலுக்கு இடையில இருக்கு. இப்போ நான் இதுவே 20 பிக்சல் இப்படியே நான் வந்து ஒரு 70 கொடுத்துக்கிறேன். இப்போயும் எனக்கு இதுதான் இங்கே எப்படி ஒர்க் ஆகுது, இங்கே ஒர்க் ஆகுது, இங்க எப்படி, இதுதான் இப்படி வந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து பேடிங் வந்து யூஸ் ஆகுது. இப்ப நான் வந்து 17 ஒரே ஃபர்ஸ்ட் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு 4 சைட்ஸுமே ஈக்குவலா 70 அப்படின்னு எடுத்து, இதுவே நான் வந்து ஃபர்ஸ்ட் 70 கொடுத்துட்டு அடுத்து 30 px அப்படின்னு நான் கொடுத்தேன்னா Ctrl+S பிரஸ் பண்ணிட்டு எனக்கு இப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நான் 70 பிக்சல் கொடுத்துருக்கேன்ல, இந்த 70 அதாவது 70 பிக்சல் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா டாப் அண்ட் பாட்டம் அதுக்கு வந்து எடுத்துக்கும். செகண்ட் 30 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா அது வந்துட்டு எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அது வந்து எடுத்துக்கும். சப்போஸ் நான் சிங்கிளாவே ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன்னா அது எனக்கு 4 சைட்ஸ்மே எடுத்துக்கும். புரியுதா? புரிஞ்சுது. என்னது புரிஞ்சுது.
நான் எடுத்துருக்கேன். மணிபாலன் ஏதாவது சொல்லுங்க. இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் எடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். நார்மலா இதுதான் இருக்கு. அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து எப்படி கட் பண்ணி அப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் சொல்றேன். இங்கேயும் ஹைட் கொடுக்கணும். இதுதான். இது வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் கொடுக்கணும். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இவ்வளோ ஹைட்ல இவ்வளோ வித்துல எனக்கு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதை சேவ் பண்ணிட்டு இது வந்து எதுக்கு ஜாவால ஒர்க் ஆகலன்னு தெரியுதா? ஏன்னா இது முடியாது, அது தனியா சிங்கிள் லைன்ல கொடுத்திருக்கறனால அந்த எனக்கு புரியல ராஜேஸ்வரி. என்ன அதுக்கு அப்படின்னு ஜாவால ஒர்க் ஆகல. ஜாவால ஒர்க் ஆகல. ஒரு நிமிஷம் இந்த கோட் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுக்கு வந்து இது புரியல, எதுக்கு வந்து இது வரல அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு வரலன்னா H3ல வந்து வராது. ஜாவால நான் என்ன ஜாவான்றது நான் எங்க கொடுத்திருக்கேன்? ஜாவா வந்து பேரால இருக்கு, அதனால பேராக்கு வராது. ஜாவான்றது பேராலயா இருக்கு. ஜாவான்ற கண்டென்ட் 13th லைன்ல இருக்கு. 30 லைன்ல இருக்கு. 30ல இருக்கு. ஆமா, H3க்கு அத வராதுன்னு சொன்னேன். H3க்கு அது அப்ளை ஆகாது. ஏன்னா அது தனியா நம்ம கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணல. ஓகே ஓகே புரிஞ்சு. ஓகே ஓகே. இப்ப ஜெனரலா பேடிங் நம்ம ஜெனரலாவே அது பேடிங்ல தான் அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப கிளாஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிட்டா அந்த பேடிங்ல இருந்து வெளியில வந்து அந்த டெக்ஸ்டுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் கலர் வருமா? புரியல. இப்ப முன்ன இந்த வித் ஹைட் எதுவுமே இல்லாம டாட் மெயின்குள்ள எழுதிருந்தீங்கல்ல அந்த கிளாஸ்ல, அப்ப வந்து எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா அந்த வித் ஃபுல்லாவே அந்த கலர் வந்துச்சுல. அதுக்கப்புறம் அந்த கலரை வந்து நீங்க வந்து பேடிங் யூஸ் பண்ணி பேடிங் யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். கலர் அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு சாரி நான் குழப்பிட்டேன். சாரி உங்க குழப்பமா இருந்து இந்த பிஜி கலர் கொடுத்துட்டு இந்த பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஹைட் வரணும் எவ்வளவு பிக் வரணும்ன்றத நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். இதுக்கப்புறம் நான் பேடிங் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாக்குறேன். இப்போ வந்து எனக்கு எப்படி வருதுன்னா, இதாவது என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எவ்வளவு இந்த கலர் வந்து எவ்வளவு வரணும்னா 100 பிக்சல்ன்ற வித்து வரைக்கும் வரணும். இந்த பேக்ரவுண்ட் 50 பிக்சல் வரைக்கும் ஹைட் வரணும். இந்த கலர் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இந்த வித்து இந்த ஹைட்டுக்குள்ள எனக்கு வரணும். அதுக்குள்ள எனக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு இவ்வளவு இடத்துல தள்ளி இருக்கணும். அதாவது இங்க வந்து 20, இங்க வந்து 20, இங்க வந்து 20 எல்லாமே எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பேடிங். அதாவது பேடிங் இஸ் இன்னர் லென்த். நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள இன்னர் லென்த் ஸ்பெசிஃபை பண்றதா பேடிங் யூஸ். இந்த ஹைட் அண்ட் வித் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எவ்வளவு ஹைட் வரணும் எவ்வளவு வித் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசணும். ஓகே. இப்ப பேடிங்ல பார்த்தா 20 பிக்சல் போட்டிருக்கீங்களா? 20 பிக்சல்னா அந்த டெக்ஸ்ட சுத்திலுமே வந்து 4 சைடும் 20 பிக்சல் வரும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா அப்படியே இருக்கு. கீழ டவுன்ல பாத்தீங்கன்னா ஆமாக்கா. ஏன்னா நான் ஹைட் வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்கேன்னா 50 கொடுத்திருக்கேன். அதனால எனக்கு ஹைட் வந்திருக்கு அவ்வளவு. எனக்கு இப்போ வந்து ஆமா அதுவே இப்போ கன்ஃபியூஸா தான் இருக்கு. ஏன்னா நான் ஹைட் 50 கொடுத்திருக்கேன். பேடிங் வந்து 20 வரைக்கும் தான் வரும்னா அதால எப்படி முடியும்? ஓகே ஓகே. இப்ப ஹைட் வித் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 4 சைட்ஸ் ஈக்குவலா நமக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா
ஆமா கொடுத்துட்டு நம்ம கரெக்டான பேரிங் சைஸ் கொடுத்தோம்னா அது எது சென்டர் ஆகும். இப்போ வந்து நான் ஆட்டோ கொடுக்குறேன் அப்படின்னா சேவ் கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன் ஹைட்டையும் வந்து 100 கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டு இப்ப 20 இப்ப சேவ் பண்ணி பாருங்க. இப்ப சென்டரா இருக்கும் அப்படின்னு. இல்ல அப்படி எப்படி வருதா? ஆமா, ஏன்னா அது நம்ம கரெக்டான வித் ஹைட் கொடுத்து பேடிங் கொடுத்தோம், அது வந்து கரெக்டான இடத்துல வந்து இருக்கும். அதாவது இது வந்து ஹைட் வந்து எனக்கு வந்துருச்சு, எனக்கு 100 பிக்சல் வரை வந்துருச்சு. எனக்கு 20 பேரிங் வரைக்கும் இப்போ வந்து நான் இதை ஒரு 70 கொடுக்குறேன். எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இது வந்து நம்ம டிஃபுக்குள்ள கொடுத்து நம்ம பாக்குறப்போ இது கரெக்டா வரும். இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வித் ஹைட்னா பேக்ரவுண்ட் கலர் எவ்வளவு வித் வரும், எவ்வளவு ஹைட் வரும். பேரிங்னா உள்ள நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கறது வந்து டெக்ஸ்ட் அது வந்து நம்ம பாத்துட்டோம். இது புரிஞ்சுச்சா? லேட்டா வந்ததுக்கு உங்களுக்காக சொல்றேன். இப்ப இந்த கிளாஸ்ன்றது வந்து என்னன்னா இது கிளாஸ்ன்றது வந்து இப்படிதான் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் வரும். அது வந்து ஒரு டேகுக்குள்ள நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் டாட்டால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் கிளாஸ்ன்றது. ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்ன்ற மெயின் வந்து எந்தெந்த லைன்ல கொடுத்துருக்கேன்னா 24th 26th 28th லைன்ல கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்து இந்த டாட் மெயின்ன்றத கொடுத்து இங்க நான் ஸ்டைலுக்கு வந்து இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கேன். அதனால நான் எங்கெங்கெல்லாம் இந்த மெயின் கொடுத்துருக்கணும் அங்கங்கெல்லாம் இந்த ஸ்டைல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இதோட இப்போ ஐடிக்கு போலாமா? ஓகே, இப்போ ஐடி ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ்ல டவுட் இல்ல. இப்போ நான் ஆட்ரிபியூட்ஸ் போறேன். ஆட்ரிபியூட்ஸும் அதே மாதிரி சாரி ஐடி போறேன். ஐடியும் அதே மாதிரி தான். ஐடி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஐடி நேம் வந்து நம்ம அதுக்கு அடுத்து இத வந்து எந்த மாதிரி இதையுமே இதே மாதிரி டேக் உள்ள h1 கொடுத்து ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி நேம் வந்து கொடுத்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து ஐடி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்னா ஹேஷ்டேக் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஐடியை வந்து இப்போ வந்து ஐடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து எனக்கு எல்லாமே மெயின்ல வந்து இருக்கு. ஐடிக்கும் கிளாஸுக்கு என்னன்னா கிளாஸ் வந்துட்டு நிறைய நேம்ல கிரியேட் பண்ணிக்கலாம். மெயின் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஐடின்றது வந்து யூனிக்கா தான் இருக்கும். அந்த நேம் வந்து டிஃபர் ஆகக்கூடாது. ஐடின்ற நேம் வந்துட்டு ஒரு இடத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி அதாவது நிறைய இது வந்து ஆக்சுவலா நிறைய இடத்துல போட்டாலும் HTML படி ஒர்க் ஆகும். பட் ஆனா இதுல W3 ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஐடின்றது வந்துட்டு யூனிக் ஐடி ஃபார் HTML எலிமெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்களா. யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஒன் எலிமெண்ட் வித் சேம் ஐடி இன் HTML எலிமெண்ட். You cannot have more than one element with the same ID அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இங்க நம்மளோட ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த HTML இருக்க பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வேணாம். நான் அதுக்கு வந்து வேற பேக்ரவுண்ட் கலர் வைக்க போறேன் அப்படின்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு நான் இதுக்கு வந்துட்டு ID1 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம். இப்போ நான் இது இங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்? புரியலையா? ஹேஷ்டேக் கொடுத்து என்ன கொடுத்துருந்தேன் ID1 அப்படின்னு கொடுத்து அதை நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு ஐடியில வந்து இப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாத்துறேன், சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து ப்ளூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. அதாவது ஐடி எதுக்காகனா இப்போ நிறைய கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு இதுல வந்து ஐடிக்கு தான் இப்போ வந்து கிளாஸும் கொடுத்துருக்கோம் ஐடியும் கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஐடிக்கு தான் கொடுக்கும்.
கிளாஸ்க்கு கொடுக்காது. இதோட பியூரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஐடிக்கு தான் கொடுக்கும். இப்ப எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கு ஒன்னா வரணும். பட் இந்த ஐடி மட்டும் எனக்கு இந்த மாதிரி வரணும். எனக்கு நம்ம கோடெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம எல்லா கோடும் முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு லாஸ்டா இது ஒண்ணு மட்டும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றப்போ நம்ம இந்த ஐடி வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஐடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? புரியுதா? ஆனா கிளாஸ் உள்ள Class மட்டும்தான் ஐடி யூஸ் பண்ண முடியும். இல்ல, ஐடியும் நம்ம தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைலுக்குள்ள ஐடி தனியா டிஃபைன் பண்ணிட்டு அப்புறமேட்டு கூட எங்க வேணுமோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேகுக்குள்ள பேராகிராஃப் டேகுக்குள்ள கூட paragraph tag கூட அந்த கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் நம்ம இந்த பண்ணிக்கலாம். மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம But இப்படியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் இப்படி use ஐடி இருக்கிறப்போ ஐடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் HTML. ஓகே. இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டிவ் பார்க்கலாம். டிவ் வந்துட்டு எதுக்காகனா டிவிஷன் டேக் அப்படின்னு சொல்றாங்க. டிவிஷன் டேக் எதுக்குன்னா ஸ்பிளிட் பண்றதுக்காக. ஒரு பேஜ், அந்த பேஜ்ல இருந்து ஸ்பிளிட், இது வந்து கரெக்டான டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, ஸ்பிளிட் அப்படின்னு இருக்கு. ஸ்பிளிட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி ஒரு கண்டெய்னர் மாதிரி HTML ஸ்கூல்ஸ்லயே போய் நம்ம பார்த்து WG ஸ்கூல்ஸ்லயே நம்ம போய் பார்க்கலாம். இப்ப பார்த்தா எப்படி சொல்றாங்கன்னா, எலமெண்ட் இஸ் யூஸ்ட் as a container for other HTML elements. இப்போ இதுக்குள்ள நம்ம போடுற, அதாவது உங்களுக்கு கோடே பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லுமே எனக்கு ஒரே, அதாவது எனக்கு கோர்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் மட்டும் எனக்கு வேணாம். எனக்கு அது வந்து ஹெட்டிங்காவே இருக்கட்டும். ஆனா கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும். ஆனா அது வந்து நான் ஒரு மாதிரி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் ஒண்ணு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இருக்கு இதை ஃபுல்லா நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லா நான் டிவ்ல போட போறேன். டிவ்ல கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ஃபுல்லுமே இருக்கு. இங்க நான் வந்து ஓகே, இப்போ நான் இப்படின்னு கொடுக்கலாம், நான் அதையும் சொல்றேன். டிவ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம கர்லி பேசிஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்ப எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள இது வந்து டிவ்க்குள்ள நான் இதெல்லாம் கொடுத்து இந்த டிவ்வை நான் ரெப்ரசென்ட் பண்ணி இங்க நான் போட்டு இது ஃபுல்லா எனக்கு வந்து இந்த ப்ளூ கொடு அப்படின்னா இது ஃபுல்லுமே ப்ளூ ஆகும். ஓகேங்களா? இப்போ இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் டிவ் ஓபன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் HTML அதோட அப்ளிகேஷனோ வரைக்கும் எனக்கு ஒரு டிவ் இருக்கு. அது மட்டும் எனக்கு ஒரு கண்டெய்னர்ல, அதாவது அது மட்டும் நான் வந்து தனியா வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லாமே ஒரே டாபிக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கா ஒவ்வொரு நீட் இருக்கு. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த டிவ் இருக்கு, ஸ்டைல்ல கொடுத்திருக்கல்லப்பா டிவ். ஆமாக்கா. அது வந்து இப்போ எந்த டிவ் டினோட் பண்ணும்? அதுக்காக தான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுது. இப்போ இந்த டிவ்க்குள்ள நான் இங்க கிளாஸ் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து கிளாஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்து அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த கிளாஸ் போயிட்டு நான் சேல் பண்ணேன்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு காம். நான் இதே போயிட்டு இங்க கிளாஸ் கொடுத்து கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்து நான் இங்க பண்ணேன்னா இதுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். இதுக்காக தான் அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் லூப் மாதிரி வர்க் பண்ணுமா? நெஸ்டட் ஃபார் லூப் மாதிரி. நெஸ்டட் ஃபார் லூப் மாதிரி யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ இந்த டிவ் வந்து இருக்கட்டும். இப்ப நம்ம சும்மா போய் பார்த்துட்டோம்னா எப்படி வந்து இது ஒர்க் ஆகிருக்கு.
எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க டிவ் எடுத்துக்கிறது, அதனால எனக்கு இப்படிதான் வருது. இப்போ நான் வந்து கிளாஸ் 2க்கு போறேன். கிளாஸ் 2னா டாட் கிளாஸ்னா என்னது, இதானே டாட் தானே. கிளாஸ் 2 போயிட்டு நான் வந்து அங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறேன். நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாவே கொடுக்குறேன், எல்லோ கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு எனக்கு இது மட்டும் ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து எதுக்காக நம்ம டிவைட் பண்றோம்ல, ஒவ்வொன்னா டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரே எக்ஸாம்பிள்ல சொல்றதுனால உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். பட் உங்களோட நீட் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நான் ஒரே எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்றதுனால குழப்புற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ div யூஸ் பண்ணா அந்த ஹெட்டிங்ல அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகாது, பேராகிராஃப்ல மட்டும் ஆகுமா? அப்படி கிடையாது. எப்படின்னா இந்த div வந்து நான் இவ்வளவுதான் 28th லைன்ல இருந்து 31th லைன் வரைக்கும் தான் நான் வந்து இந்த div வந்து யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணி இதோட கிளாஸ வந்து கிளாஸ் 2 போட்டிருக்கேன். அப்போ இந்த கிளாஸ் 2 நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணி இங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் மாதிரி கொடுத்தனால எனக்கு வந்து இந்த கிளாஸ் என்ன கொடுத்துக்கணும், அதனால இது ஒர்க் ஆகும். அப்போ அந்த HTML அப்படின்னு ஹெட் கொடுத்துருக்கீங்களப்பா, H3 போட்டு அந்த HTML அதுக்கு பேக்ரவுண்ட் வராது. கீழே அந்த பேராகிராஃப்க்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு மட்டும் கிரீன் வருமான்னு கேக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் ஐடி கொடுத்துருக்கேன். ஐடில வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஐடிக்கு தான் போகும். இதே இடத்துல அந்த ஐடி இல்லைன்னா எனக்கு வந்து ஃபுல்லுமே இப்படி ஒர்க் ஆகும். இங்கேயும் பாருங்க, நான் 2 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டிவ்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன், மெயின்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு ஹெட்டிங் ஃபுல்லா ஒண்ணு வேணும், பேரோ. ஆனா எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேணும். இதுல இருக்க ஹெட்டிங் வந்து எனக்கு இந்த கிரீன் ப்ளூ கலர்ல இருக்கணும். பட் பேரா ஃபுல்லுமே எனக்கு வேற கலர்ல இருக்கணும்னா நம்ம வந்து கிளாஸ் பேரான்னு கொடுத்து டாட் பேரா போட்டு நம்ம அந்த ஸ்டேட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து HTML இது வந்து ஒரு கலர்ல வேணும், CSS இது வந்து ஒரு கலர்ல வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் இது ஒரு கலர்ல வேணும்னா நம்ம டிவ் போட்டு தனியாவும் பண்ணிக்கலாம். எனக்கு ஹெட்டிங் மட்டும் ஒன்னா வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட், அந்த ரெக்குவயர்மெண்ட் வேற. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேணும்னா அதுக்கு டிவ் போட்டு நம்ம அதுக்கு ஒரு மாதிரி பண்றோம். புரியுதா? இது நான் சொல்றது புரியுதா? நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் தான் இந்த மாதிரி. இப்ப எனக்கு ஹெட்டிங் ஃபுல்லா ஒரு கலர்ல வேணும்னா நான் ஹெட்டிங் ஃபுல்லா ஒரு கலர்ல கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த கிளாஸ் மெயின்ன்றத வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னு? நம்மளோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன எப்படி தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்கு இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு வந்து ஒரு கலர்ல வேணும் அப்படின்னு தேவைப்பட்டதுனால நம்ம அந்த ஹெட்டிங் டேக்குக்கு மட்டும் ஒரு கிளாஸ் கொடுத்து நம்ம அப்படி பண்ணிருந்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு தேவை வேணாம். எனக்கு வந்து இந்த HTML அதோட அப்ரிவேஷன் மட்டும் ஒரு கலர்ல வேணும், CSS அதோட அப்ரிவேஷன் மட்டும் ஒரு கலர்ல வேணும் அப்படின்றதுனால நம்ம div யூஸ் பண்றோம். இதுக்காக தான் இது வந்து செப்பரேட் பண்றதுக்காக div யூஸ் பண்றோம். divக்குள்ள நம்ம கிளாஸ் யூஸ் பண்றோம். இதை செப்பரேட் பண்றதுக்காக தான் நான் div வந்து இப்போ, அதாவது இந்த div வந்து எப்படி இதோட யூஸ் என்னது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணி காமிக்கிறேன். புரியுதா? இல்ல ரைட்டா குழப்புற மாதிரி இருந்தா கேளுங்க, எப்படி குழப்புது அப்படின்னு. புரியுதுப்பா. இப்போ நான் இங்கேயே ஒரு div கொடுக்குறேன். இதுல இன்டென்டேஷன்லாம் எதுவுமே கேட்காது. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சும்மா இப்படி பண்றேன். மெயின் வந்து இப்ப இந்த கிளாஸ வந்து நான் வேற கிளாஸ் 3 மெயின் 3 அப்படின்னு எடுத்துட்டு கிளாஸ் 3 அப்படின்னு எடுத்துட்டு நான் இங்கே அதே ஸ்டைலுக்குள்ள போய் டாட், ஏன்னா கிளாஸ்ன்றது டாட் பண்ணி வரணும்.
அதனால அது கிரீன் போட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து பிளாக் இப்போ இங்க வந்து பாக்குறேன் எனக்கு இது ஒர்க் ஆகுது. அதாவது இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிருப்போம், டிவைட் பண்ணிருப்போம் நம்மளோட இதையும் நம்ம கிளாஸையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது வேற அதோட வேற, நம்மளோட நீரை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போம் அவ்வளவுதான். புரிஞ்சா இது? யாருக்காச்சும் இது புரியாம இருக்கா? ராஜி சிம்பிளா ஒரு லைன் மட்டும், ஒரு 2-3 லைன் டிவ் தனியா, கிளாஸ் இல்லாம டிவ் மட்டும் போட்டு காமிக்கிறீங்களா? ஓகே. இப்போ வந்து இது வந்து தனி. இப்போ இடத்துல நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணீங்க கமெண்ட்க்கு? கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ். ஓகே. இப்போ வந்து நான் டிவ் மட்டும் தனியா பண்ணி காமிக்கிறேன். டிவ் மட்டும் ஓபன் பண்றேன். டிவ் மட்டும் ஓபன் பண்ணிட்டு இங்க நான் வந்து ஹெட்டிங் வந்து போட்டுருக்கேன். கோர்சஸ் ஆல்ரெடி இருக்கு. வந்துட்டு ஏதாச்சும் பேஸ் பண்ணி இப்போ இந்த டிவ்ல வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு இது மட்டும்தான் இருக்கு. கோர்சஸ் அந்த லைன் இவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா நான் இவ்வளவுதான் வந்து இங்க பண்ணிருக்கேன். இப்போ இங்க நான் வந்து இது வந்து டிவ் நான் செப்பரேட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு டிவ் இருக்கு. இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி ரெண்டுக்கும் வேற வேற ஸ்டைல் பண்ணி காட்டுங்க. இதுக்கு வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இதே தான் எனக்கு இது வரைக்கும் இது ஒரு இருக்கு, இது ஒரு இருக்கு. இப்போ நான் கிளாஸ் வந்து எதுவுமே போடல, நான் டிவ் மட்டும் வச்சே நான் பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரிதான் இதெல்லாம் நான் வந்து ரப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சு? ஓகே, நான் கமெண்ட் ஓகே. இதுல இதையுமே நம்ம ஸ்டைல்ன்றதுக்குள்ளதான் போடணும், ஹெட்ன்ற டேக்குள்ளதான் போடணும். நம்ம டிவ் மட்டும் இங்க ரெப்ரசன்ட் பண்ணி கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். ஓகே. டாட் டிவ்னு கொடுக்கணுமா? டாட் டிவ்னா கிளாஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம டாட் கொடுக்கணும். அதுபடி மத்ததுபடி நம்ம எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. இது இந்த மாதிரி ஸ்டைல்ல ஓகே. இது இப்போதைக்கு பிஜி கலர் வந்து போயிருக்கேன். ப்ளூ வயலட் சேவ். எனக்கு எது மட்டும் ஒர்க் ஆகும், ரெண்டு டிவுமே ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து கம்பைலருக்கு தெரியாது நான் எப்படி கொடுத்துருக்கேன். HTML வந்து தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இதுவும் டிவ் தான், இதுவும் டிவ் தான். ஓகேயா? இப்போ இதுக்குள்ள நான் செப்பரேட் பண்றது ஃபுல்லுமே வேற, இதுக்குள்ள நான் செப்பரேட் பண்றது ஃபுல்லா வேற. அப்படி நான் தனித்தனியா பண்ணணும்னா இங்க நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் கொடுத்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு இதுவுமே புரியலன்னா அவங்க இதுவே காமிக்கும். அதாவது W3 ஸ்கூல்லயே பார்ப்போம். W3 ஸ்கூல்ல என்ன கொடுத்துருக்காங்க, டிவ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஹெட்டிங் 2 கொடுத்துட்டு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இத அவங்க வந்து பிஜி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தனால இப்ப எப்படி அவங்க டிவ்வுக்குள்ள கொடுத்த
இதுக்கு மட்டும்தான் அங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. டிவ் இல்லாம அவங்க அந்த டிவ்ன்ற டேக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்க கொடுத்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு எந்த பேக்ரவுண்ட் கலர் எந்த சேஞ்சுமே இல்ல. இதுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான், அதாவது டிவ்வுக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் டிவ்ன்றது ஒரு கண்டெய்னர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட், அதுக்குள்ள இருக்கிற டேக் மட்டும்தான் அவங்க இங்க போட்டு ஸ்பெசிஃபை பண்ற ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். இது புரிஞ்சுச்சா? இது புரியுதா? புரிஞ்சுச்சுப்பா. இதோட கிளாஸையும் நம்ம கிளாஸஸும் ஆட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எஸ். இப்போ இங்க இந்த இது நம்ம இப்ப பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இந்த டிவின் கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் டேக் கொடுத்து ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுத்து டிவின்ற டேக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கண்டெய்னர்ல இருக்கிறது மட்டும் இது ஒர்க் ஆகுது. திருப்பி இங்கேயும் ஒரு டிவ் ஓபன் பண்ணி இதுக்கு ஒரு கலர் கொடுத்தனால இது ஃபுல்லுமே இங்க ஒர்க் ஆகுது. லாஸ்டா அவங்க ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்காங்க. CSS styles are added to make it easier அப்படின்னு கொடுத்தனால அது வந்து எந்த டிவுக்குள்ளுமே இல்ல. அப்போ அது தனியா வருது. இது புரிஞ்சா? புரிஞ்சு ராஜி. ராணி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சுது ராஜி. ஆனா எதுக்கு டிவ்வே இந்த இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எதுக்கு கிளாஸ் யூஸ் பண்றோம் அதுல? இப்போ அதேதான். எனக்கு 2 டிவ் இருக்கு. நான் ஒரு டிவ் இப்போ என்னால ஒரு டிவ் மட்டும் தான் கிரியேட் பண்ணி என்னால பண்ண முடியுது மேல நான் போடுறப்போ. என்னால ஒரு டிவ் தான் கிரியேட் பண்ணி மேல போட முடிஞ்சா, அதாவது 2 டிவ் நான் கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு டிவ்ன்ற இது மட்டும் போட்டுதான் என்னால பண்ண முடியுது. அப்படி பண்ணா அது வந்து இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்க 2 டிவையுமே அஃபெக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு இப்போ நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டே நம்மளோட பேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா இல்லாதனால நம்மளுக்கு வந்து இது எதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. இதே நிறைய நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கண்டெய்னரா தேவைப்படும். ஒரு பக்கம் ஃபுல்லா இந்த லெஃப்ட் ஃபுல்லா எனக்கு வந்து இந்த பாக்ஸ் போட்டு இந்த கண்டென்ட் இருக்கணும், எனக்கு கீழே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டு இது தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒவ்வொரு டிப்பும் நம்ம பண்ணிக்கலாம். பட் பண்ணா நம்மளால மேல வந்து ஸ்டைல் வந்து நம்ம இங்கேதான் ஸ்டைல் போட்டு ஒவ்வொரு இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் போட்டு ஒவ்வொன்றா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி மேல நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இதோட நீட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதாவது ஒரே டிவ் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் HTML-ல. நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணாம பண்ணா ஒரே ஒரு டிவ் யூஸ் பண்ண முடியும். அந்த டிவ் இங்க போட்டா அதுக்கான ஸ்டைல் மட்டும் தான் நம்மளால இங்க பண்ண முடியும். மல்டிபிள் நம்ம டிவ் வந்து இங்க ஓபன் பண்ணோம்னா அப்போ வந்து இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது எல்லா டிவுக்குமே இந்த ஸ்டைல் வந்து போயிடும். நம்ம இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம தனித்தனியா பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, எனக்கு இந்த டிவ் வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஆனா நான் சேவ் கொடுத்துட்டு நான் போய் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 2 டிவுமே அஃபெக்ட் ஆகும். இதுதான் ப்ராப்ளம். இதுக்காக தான் இப்ப நம்ம கிளாஸ்ன்றது இங்க கொடுத்துட்டோம்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு மெயினே கொடுத்தோம். மெயின் கொடுக்குறப்போ நம்ம இங்க என்ன மெயின் பார்த்தோம், திருப்பி கண்ட்ரோல்+// கொடுத்தோம்னா இது நமக்கு ரெண்டும் இப்படி கொடுக்கும்போது எனக்கு அந்த பிளாக்ல இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து அந்த கிளாஸ்ல நான் என்ன கொடுத்துருக்கணும் அது ஒர்க் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு நம்ம பாட் அதாவது செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு டிவ் யூஸ் ஆகுது. இதுவே கிளாஸ்ல போய் நம்ம கொடுத்து பண்ணும்போது அதுல நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியான கண்டென்ட் கொடுக்கும்போது டிவ் வந்து நம்மளுக்கு ஓகே தான். பட் நம்ம இதே நிறைய பெரிய பெரிய வெப்பேஜா கிரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த கிளாஸ் ஐடிலாம் நமக்கு யூஸ் ஆகும். புரிஞ்சா? புரிஞ்சு ராஜு.
கிளாஸ் ஓவரா? ஓவர். ஓவர்னா ரெக்கார்டிங் ஸ்டாப். இல்ல இது மட்டும் முடிச்சுக்கலாம். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியலன்னு கேளுங்க. கண்டென்ட் அவ்வளோனா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்பயே உங்களுக்கு ஏதாச்சும் இதுவுமே ரொம்ப குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது இது வந்து கரெக்ட்.